வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளை கழுதை இனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளை கழுதை இனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு கழுதை இனங்கள்ங்க. இந்த கழுதை இனங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்கள் இந்த காணொலி வேலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்கள் இந்த வெள்ளை கழுதை இனங்கள். இந்தியாவில் பொதுவாக கழுதைகளை பார்த்திங்கன்னா நிறையா வகையான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினாலும் தனிநபர்கள் பயன்படுத்தக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதி சுமக்கிறதுக்காகையோ, அதே போல் இந்த மலைப்பகுதிகளிலும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரடு முரடான பகுதிகளில் கூட பார்த்திங்கன்னா பயணம் பண்ணுறதுக்கோ பார்த்திங்கன்னா இந்த கழுதை இனங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இது போக பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு இந்த கழுதைப்பால் கொடுத்தா நிறையா வகையான மருத்துவ குணங்கள் கிடைக்குங்கிறதுக்காகவும் இந்த கழுதைப்பால்களை பயன்படுத்துகிறாங்க. இது போக பார்த்திங்கன்னா வணிக ரீதியாகவோ கழுதை இனங்கள் நிறைய வகையான பயன்பாட்டுக்கு உபயோகமாகுதுங்க. மருத்துவத்தன்மை நிறைந்த குணங்கள் கொண்டது தாங்க இந்த கழுதைப்பால். அதனாலேயே இந்த கழுதைப்பாலை நிறைய வகையான மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா சோப்பு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த கழுதைப்பால்களை அதிக லெவலில் பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணுறாங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த தோல் சார்ந்த பராமரிப்பு நிறுவனங்கள், நிறையா நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுதை பால்களை பார்த்திங்கன்னா தங்களோட நிறுவனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனாலேயே இந்த கழுதை பாலுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இந்தியாவில் இந்த கால்நடை கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுங்க. அப்படி 2012, அதாவது 19வது கால்நடை கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா 2012 நடைபெற்றதுங்க. இதில் பார்த்திங்கன்னா 3.2 லட்சம் கழுதைகள் பார்த்திங்கன்னா இந்திய லெவலில் இருந்ததாக சொல்லப்பட்டதுங்க. இதே 2019, அதாவது 20வது கால்நடை கணக்கெடுப்பு 2019 நடைபெற்றதுங்க. அப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுதை இனங்கள் வெறும் 1.2 லட்சம் கழுதை இனங்கள்லாம் இருக்குதா சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 2012 ஒப்பிடும்போது 61% பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்படி வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கழுதை இனங்கள் குறைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. அதனாலேயே இந்த மாதிரி கழுதை இனங்களை காக்கணுங்கிற நோக்கத்தில் நம்ம மத்திய அரசால் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கழுதை இனங்கள் தாங்க இந்த கலாரி கழுதை இனங்கள். இந்த கலாரி கழுதை இனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குஜராத்தை பூர்வீகம் கொண்ட ஒரு முக்கியமான இனங்கள் தாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களால் ரொம்ப பெரிய லெவலில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு இனங்களாக இருந்தாலும் காலப்போக்கில் இந்த இனங்களும் பார்த்திங்கன்னா அழிவு விளிம்புக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாங்க. இது போக பார்த்திங்கன்னா இந்த இனங்கள் இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிறனால நிறைய நபர்கள் விரும்பி வளர்க்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் கூட ஒரு சில பகுதிகளில் இந்த இனங்கள் வளர்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு குழந்தைகள் போன்று இருந்தால் கூட குதிரைகளை கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரம் குறைவுதாங்க. அதே நேரத்தில் கழுதைகளில் இருக்கக்கூடிய மற்ற கழுதை இனங்களோட ஒப்பிடும்போது இந்த கழுதை இனங்களோட உயரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கதா சொல்லப்படுதுங்க. இந்த இனங்களோட ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கழுதை இனங்களோட பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவை மிகுந்ததாக இருக்கிறவங்க அந்த ஸ்வீட்னஸ் இருக்கதா சொல்லப்படுது. அதே போல் அதிக மருத்துவத்தன்மையும் இருக்கிறனால இந்த இனங்களோட பாலுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குது. அதே போல் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பாலாகவும் பார்த்திங்கன்னா இந்த இனங்களோட பால் இடம் பிடித்திருக்குங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12 மாதங்கள் வரைக்கும் பால் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 0.4லேருந்து 1.2 லிட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பால் கொடுக்கும். கிட்டத்தட்ட 200 நாள் இதே லெவலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பால் கொடுக்குங்க. மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். அதனாலேயே இந்த இனங்களோட பாலுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குது. குறைஞ்சபட்சம் இந்த இனங்களோட 1 லிட்டர் பாலானது 2000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 7000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிறதாக சொல்லப்படுதுங்க. இந்த இனங்களோட பாலுக்காகவே வணிக ரீதியாக சில நபர்கள் இந்த இனங்களை வளர்க்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த கலாரி கழுதை இனங்களை பற்றி நீங்களும் நிறைய வகையான தகவல்களை இந்த காணொலி வேலை தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.